அடுத்த யுகம் பிறக்கும். அப்படி துவாபர யுகத்தில் பிரளயம் ஏற்படுவதை உணர்ந்த பிரம்மதேவர் பரமேஸ்வரன்ட்ட பிரார்த்தனை பண்ணுறார். இந்த உலகமே அழிஞ்சா கூட சிருஷ்டி பீஜம்னு சொல்லக்கூடிய ஜீவ வித்துக்கள், உயிர் அணுக்கள் அழியாமல் பாதுகாக்கணும் அப்படின்ட்டு ஈஸ்வரன் தன்னுடைய மாயா சக்தியினால் ஒரு கும்பத்தை உருவாக்கி, மண்ணால் செய்யப்பட்ட ஒரு குடத்தை உருவாக்கி, அந்த குடத்துக்குள்ள சிருஷ்டி பீஜம்னு சொல்லக்கூடிய ஜீவ வித்துக்களை வச்சு அது அழியாமல் இருக்கிறதுக்கு அதில் அமிர்தத்தையும் விட்டு அந்த கும்பத்தை பிரம்மாட்டையே கொடுத்து பூஜை செய்ய சொல்கிறார். பிரம்மாவும் மேருமலைக்கு எடுத்துன்னு போய் அந்த கும்பத்துக்கு நூல் சுற்றி மாவிலை, தேங்காய், தர்பை, பூநூல் இதனால் அலங்காரம் பண்ணி இந்த கும்பத்தை பீஜ மந்திரங்களால் பூஜை செஞ்சுட்டு வர்றார். கொஞ்ச காலம் ஆன உடனேயும் பிரளயம் ஏற்படுறது. இந்த பிரளயத்தில் பெரு வெள்ளம் ஏற்பட்டு கிழக்கே இருக்கக்கூடிய மேருமலையில் இருக்கக்கூடிய கும்பமானது மேற்கு நோக்கி நகர்ந்து வருது. மறுபடியும் பிரம்மதேவர் ஈஸ்வரன்ட்ட இந்த கும்பம் வெள்ளத்தில் அடிக்கும் பொழுது என்ன செய்யலாம்னு கேட்குறாரு. இந்த உலகமே அழிஞ்சு கும்பம் பிரளயம் வடிஞ்ச உடனே ஒரு இடத்துல போய் தங்கும். அப்போ இந்த உலகத்தை ஜீவராசிகளை நானே உற்பத்தி பண்ணுறேங்கிறார். உடனே இந்த இடம் வந்தவனையும் பிரளயம் வடிஞ்சு போய் கும்பம் மட்டும் இங்கே தங்கிடுறது. அப்படி கும்பம் மிதந்து வரும்பொழுது மேலே இருக்கக்கூடிய தேங்காய், மாவிலை, தர்பை, பூநூல், வஸ்திரம் இந்த அஞ்சும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல விளருது. அதுதான் இங்கே அபிமுகேஸ்வரர், கௌதமேஸ்வரர், காசி விஸ்வநாதர், நாகேஸ்வரர், சோமேஸ்வரர்னு 5 லிங்கங்கள். இந்த கும்பம் மட்டும் இங்கே தங்கிடுது. ஈஸ்வரன் கிராத ரூபம்னு சொல்லக்கூடிய வேட ரூபமாக வில் அம்போட இந்த கும்பத்தை உடைக்கிறார். உடைச்சி உள்ளே இருக்கிற சிருஷ்டி பீஜங்களை வெளியில் கொண்டு வரார். கலியுகம் பிறக்கிறது. அப்படி உடைக்கும் பொழுது கும்பத்தினுடைய மேல் பகுதி, இந்த மூக்கு பகுதியானது விழுந்த இடம் குடவாசல் அப்படிங்கிற ஊர். இந்த கும்பம் உள்ளே இருக்கக்கூடிய அமிர்தம் சிதறி விழுந்த இடங்கள் பஞ்சக்ரோச ஸ்தலம்னு திருவிடை மருதூரில் இருந்து சுவாமிமலை வரைக்கும் இந்த அமிர்தம் பரவி விழறது அந்த பஞ்சக்ரோச ஸ்தலமாக இப்போ இருக்குது. இந்த கும்பத்தில் இருக்கிற அமிர்தம் 2 இடத்துல தேங்கி நிற்கிறது. ஒன்று மகாமக குளம், இன்னொன்று பொற்றாமரை குளம்னு எழுத்தாப்பில் இருக்குது. இந்த வீதி வழிஞ்ச அமிர்தத்தையும் உடஞ்ச கும்பத்தையும் பரமேஸ்வரன் மறுபடியும் ஒரு கும்ப வடிவமாக செஞ்சு அதில் தன்னைத்தானே பூஜை பண்ணிக்கிறார். சிவ பூஜை எப்படி செய்யணுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா தானே அதை செஞ்சு காமிச்சு அந்த கும்பத்துக்குள்ளே ஐக்கியமாயிடுறார். அதாவது கும்பேஸ்வரர் அப்படின்னு பேர். இந்த பிரளய காலத்திலேருந்து இருக்கிறதுனால தமிழில் ஊழி முதல்வர், அதாவது ஆதி கும்பேஸ்வரர் அப்படிங்கிற பெயர் இங்கே வந்தது. இந்த மக நட்சத்திரத்தில் இந்த உலகம் உண்டானதுனால தான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமகம் அப்படிங்கிற ஒரு காரியம் இங்கே நடைபெற்று இருக்கிறது. இந்த மகாமகம் ஏன் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்னா, வருஷம் மட்டும்தான் 12, 4332 நாளுக்கு ஒரு முறை தான் சூரியன், சந்திரன், சிம்ம ராசி, குரு, மக நட்சத்திரம் இந்த 5ம் ஒரே நேர்கோட்டில் வானவியல் சாஸ்திரப்படி வரும். அன்னைக்கு தான் இந்த மகாமகம்ங்கிறது இந்த உலகம் உற்பத்தியான தினம். அதனால தான் மகத்தில் பிறந்தவர் ஜெகத்தை ஆளுவார்ங்கிற வார்த்தை இங்கே இருந்து வந்தது. சுவாமி மகத்தில் உதித்து நம்மளெல்லாம் ஆண்டுன்னு இருக்கார். பொதுவாக பரமேஸ்வரன் சம்ஹாரமூர்த்தின்னு சொல்லுவோம். இந்த கலியுகத்தில் இந்த க்ஷேத்திரத்தில் சுவாமி சிருஷ்டிகர்த்தாவா கிராத ரூபமாக உலகத்தை உற்பத்தி பண்ணினவராகவும் நமக்கெல்லாம் சந்ததி பிராப்தியை கொடுப்பவராகவும் இங்கே சுவாமி அருள்பாலித்திருக்கார். அப்படி சுவாமி இங்கே தன்னைத்தானே பூஜை பண்ணி முடித்த உடனேயும் கைலாயத்தில் இருக்கக்கூடிய பார்வதியை வரவழைச்சி 72,000 கோடி மந்திரங்கள் கொண்ட ஒரு பீடத்தை ஸ்தாபனம் பண்ணி அதில் அம்பாவை அவரே ஆவாகனம் பண்ணுறார். 72,000 கோடிங்கிறது சிவ தத்துவ மந்திரங்கள் 36,000 கோடி, சக்தி தத்துவ மந்திரங்கள் 36,000 கோடி. ரெண்டையும் ஒரே இடத்துல பிரதிஷ்டை பண்ணி சிவசக்தி ஐக்கிய பாவமாக பார்வதியை அவரே ஆவாகனம் பண்ணுறார். சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்செங்கோட்டில் ஈஸ்வரன் தன்னுடைய சரீரத்தை பாதி கொடுத்தார், அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு. இங்கே தன்னுடைய 100% மந்திரம் சிவத்தத்துவ மந்திரங்கள் 36,000 கோடியையும் கொடுத்து, அம்பாளுக்கே உரிய 100% 36,000 கோடியையும் கொடுத்து சிவசக்தி ஐக்கிய பாவமாக இங்கே இருக்கார் சுவாமி. அம்பாளே சிவனால பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அம்பாள். இது புராணம். சயின்ஸ் படி நம்மளுடைய சரீரத்தில் ஓடக்கூடிய நாடிகள் 72,000. இந்த 72,000 நாடிகள்லையும் 2 விதமான நாடி, வாத நாடி, பித்த நாடி. இங்கே சிவ தத்துவம், சக்தி தத்துவம். இந்த 72,000 நாடிகளையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இயக்கக்கூடிய சக்கரங்கள் 6: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், விசுத்தி, மணிப்பூரகம், அநாகதம் ஆகியன. இங்கே அம்பாளுக்கு 6 பெயர்: கணாம்பிகா,
ரிக்விபேதினி துர்கடார்த்த பிரதா சர்வே பலப்பிரதா மந்திரபீடேஸ்வரி மங்களாம்பிகைன்னு 6 சக்கர வடிவமாக 6 பீட நாமாக்களுடனும் 72,000 நாடிகளை கொண்ட சிவசக்தி ஐக்கிய பாவமாக வாதம் பித்தம்னு சொல்லக்கூடிய இந்த 2 நாடிகளையும் உள்ளடக்கிய சிவசக்தி ஐக்கிய பாவமாக இந்த அம்பாள் ஈஸ்வரனாலேயே பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறார். இதில் கணாம்பிகைங்கிறது முதல் பெயர். அனைத்து கணங்களுக்கும் அதிபதியானவள். ரிக்விபேதினி, வேதங்கள் 4, ரிக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். அதில் ரிக்வேதம்ங்கிறது இந்த ஆயுர்வேதம், சித்தா, இந்த மருந்துகளுக்கு இதெல்லாம் வைத்தியத்துக்கு உள்ள பொருளை சொல்லக்கூடியது. இந்த மருத்துவ குணங்களை கொண்டது ரிக்வேதம். இங்கே அம்பாளுக்கு ரிக்விபேதினி, அனைத்து வியாதிகளையும் சுக்குநூறாக கண்ணாடி போல மற்ற எந்த பொருள் உடைஞ்சாலும் ஒட்ட வச்சிடலாம், கண்ணாடியை மட்டும்தான் ஒட்ட வைக்க முடியாது. இந்த அம்பாளை தரிசனம் பண்ணினால் வியாதிகள் அனைத்தும் சுக்குநூறாக உடைத்து எறியப்படும். அப்படி ஒரு குணம் கொண்ட ரிக்விபேதினிங்கிற பெயர். அடுத்தது துர்கடார்த்த பிரதா. நம்ம இப்போ இங்கே என்ன தெரிஞ்சிட்டோம்? புராணம், சயின்ஸு, ஆகமம், வாழ்க்கை நடைமுறை இத்தனையும் சொல்லக்கூடிய கிடைப்பதற்கு அரிய மெய்ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். நம்ம மெய்ஞானத்தை தேடி பல மலைகளில் போய் தியானம் பண்ணுறா ரிஷிகள்லாம், பல க்ஷேத்திரங்களில் போய் நமக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கிறதா, மனசு லேசாகிறதான்னு பார்க்க பல ஊர்களுக்கு போவோம். பல ஊரில் ஒரு சில அனுபவங்கள் கிடைக்கும். ஆனால் கிடைப்பதற்கு அரிய மெய்ஞானத்தை கொடுக்கக்கூடியவள் மங்களாம்பிகை. அடுத்தது சர்வேப்சித பலப்பிரதா, 4வது பெயர். நம்மளுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்பவள், பிரார்த்தனை செய்யாமலேயே. இது சக்தி பீடங்களுக்கு மாத்திரஸ்தானம். அதனால தாய் வடிவமாக இருக்கக்கூடியவள் நமது விருப்பங்களை நாம் வேண்டினாலும் வேண்டாமல் இருந்தாலும் அவள் அதை அறிந்து விருப்பங்களை பூர்த்தி செய்பவள். போட்டு ஒரு சின்ன கமா. எப்படின்னா, நமக்கு தேவையில்லாத ஆசைகளும் இருக்கலாம், தேவையில்லாத ஆசைகளும் இருக்கலாம், நம்ம அவசரப்பட்டு ஆசைப்படலாம். ஆனால் நமக்கு ஒரு பொருள் எப்பொழுது கிடைக்க வேண்டுமோ அப்பொழுது கொடுக்கக்கூடியவள், நேரம் காலம் அறிந்து விருப்பங்களை பூர்த்தி செய்பவள். அடுத்தது மந்திர பீடேஸ்வரி. இப்போ இந்தியாவில் 51 சக்தி பீடங்கள் உலகத்தில், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அக்ஷரம். அது வெட்டி தத்துவம்னு பேர். இது சமஷ்டி தத்துவம், அனைத்தும் ஒருங்கிணைந்து சக்தி பீடங்களுக்கு மாத்திருஸ்தானமாக இருக்கக்கூடியது. 6வது மங்களாம்பிகை. மங்களாம்பிகைனா மங்களத்தை கொடுப்பவள்னு ஒரு அர்த்தம். ஆனால் டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான, மங்களகரமான, எப்படி பார்த்தாலும் எப்பொழுது பார்த்தாலும் அழகுடன் இருக்கக்கூடியவள். நம்மளுடைய அழகுங்கிறது குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான். அந்த அழகை கூட நம்ம ஒரு சில இடங்களில் போய் இன்னும் கொஞ்சம் மெருகூட்டுறோம்னு நினச்சிட்டு ஏதாவது பண்ணிட்டு வருவோம். ஆனால் பண்ணிக்கிறவாளுக்கு அது அழகாக தெரியும். எதிராளி இருக்கா இல்லையா, இந்த அங்கே போகிறதுக்கு முன்னாடியே கூட நல்லா இருந்தா, இப்போ போய் மூஞ்சியை கெடுத்துன்னு வந்துட்டாம்போ. ஆனால் நமக்கு அப்படி தெரியும். ஆனால் இந்த அழகானது மங்களகரமான, நிரந்தரமான, எப்படி பார்த்தாலும். இப்போ காலம்பரம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு புடவை கட்டியிருப்போம், அது ஒரு அழகாக தெரியும். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு நகை புஷ்பம் போட்டிருப்போம். வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா நிறைய பூ சாத்திருப்போம். ஆடி வெள்ளி, தைவெள்ளி பார்த்தீங்கன்னா சந்தன காப்பு, மஞ்சள் காப்பு, வெள்ளி காப்பு, வெள்ளி கவச்சம், தங்க கவச்சம் சாத்திருப்போம். அது ஒரு அழகாக தெரியும். அதனால் எப்படி பார்த்தாலும் எப்பொழுது பார்த்தாலும் அழகுடன் இருக்கக்கூடியவள் மங்களாம்பிங்கிற வார்த்தை 6வது பெயர். இப்படி 6 பெயருடனும் 72,000 கோடி மந்திரங்களுடனும் சிவனாலேயே பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவசக்தி ஐக்கிய பாவமாக இருக்கக்கூடியவள் மங்களாம்பிகை அப்படின்னு. இது எல்லாம் புராணம், ஆகமம், சாஸ்திரம். வாழ்க்கை நடைமுறைக்கு வர இப்போ 36,000 கோடி அம்பாள், 36,000 கோடி சிவனுக்கு. சிவனுடைய 100%ங்கிறதையும் அவர் இங்கே கொடுத்துட்டார். இப்போ அவர்கிட்ட என்ன இருக்கு? ஜீரோ. எப்படின்னு கேட்டால், நம்ம எல்லாரும் வேலைக்கு போகிறோம், பெரிய தமிழ் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறோம். ஒரு 10 பேருக்கு கீழே, நமக்கு கீழே ஒரு 50 பேர் வேலை பார்க்குறாங்க. நம்ம அந்த ஆஃபீஸில் ஒரு கேபின் போட்டு, ஒரு டேபிளை போட்டு, அதுக்குள்ளே ஒரு அடியில் ஒரு பட்டனை வச்சுட்டு, ஒரு பட்டனை தட்டினாக்க ஃபைல் எடுத்துன்னு வரதுக்கோ, ஒரு காப்பி டீ கொண்டு கொடுக்குறதுக்கோ ஆள் இருக்கும். அதே மாதிரி நான் எங்கள் ஆற்றுல இருப்பேன்னு சொல்லிட்டு நான் ஒரு ரூமில் உட்காந்து ஒரு பட்டனை தட்டி ஒரு காப்பி எடுத்துன்னு வரணும்னா வராது. ஒரே ஒரு காப்பி வேணும்னு கேட்போம். முதல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்பா, இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்டா நான் வேலையாக இருக்கேன், கொஞ்சம் நேரம் இருங்கம்பா. ரொம்ப 4-5 தடவை கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் செவனேன்னு இருங்க, நான் வேலையாக இருக்கேன்னா இல்லையா அப்படிங்கிற வார்த்தை வரும். அது எங்கேருந்து வந்ததுன்னா, இவர் எல்லாத்தையும் இங்கே கொடுத்துட்டு சிவனேன்னு இருக்க. அது மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கை நடைமுறையும் இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரிட்டையர் ஆகிடுச்சு.
இவர் வந்து வக்கீல் கோர்ட்டில் போய் வரவாளா எல்லாரையும் அதிகாரம் பண்ணலாம், இங்கே என்ன அதிகாரம் பண்ணலாம், வரவாளா அதிகாரம் பண்ணலாம், ஜட்ஜியே கூட மிரட்டுவார். ஆனால் ஆற்றுல வந்து அதெல்லாம் பண்ண முடியுமா? கை கட்டின்னு தான் எல்லாருக்கும் ஒரே அது வாழ்க்கை நடைமுறையையும் ஆகம சாஸ்திரங்களையும் வரலாறையும் அறிவியலையும் உணர்த்தக்கூடிய ஒரு இடம் இந்த க்ஷேத்திரம். அதான் கிடைப்பதற்கு அரிய மெய்ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். எல்லாருக்கும் இது நான் சொன்னதில் எல்லாம் புரிஞ்சுதோ இல்லையா? கடைசியில் சொன்னது மட்டும் நான் இப்படி மந்திர வடிவமாக இங்கே இருக்கிறதுனால தான் அனைத்து சக்தி பீடங்களுக்கும் மந்திர வடிவமாக இருக்கிறதுனால பல மகான்கள் வந்து இங்கே தபஸ் பண்ணியிருக்கார். அதில் முக்கியமானவர் ராகவேந்திரனுடைய குரு விஜயேந்திர சுவாமிகள். அவர் வந்து சாதாரண நம்மளை மாதிரி ஒரு மனிதராக இருந்து தபஸ் பண்ணி பெரிய ஒரு மகானான க்ஷேத்திரம் இது. அப்படி அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ராஜாக்கள் ஆண்ட காலத்தில் ராஜா தரிசனத்துக்கு வர்றார். அவர் வரும்பொழுது சேவகரெல்லாம் வந்து ராஜா வரார், வழி விடுங்கிறார். இவர் தியானத்தில் இருக்கிறதுனால தெரியல. இன்னும் ராஜாவுக்கு கோவம் வந்து 24 மணி நேரம் சந்தனம் அடிக்கணும் கோவில்னு ஒரு தண்டனை கொடுத்துட்டார். இப்போ கொடுக்கக்கூடிய தண்டனைகள் பழி வாங்கக்கூடிய தண்டனைகள். நீ கொலை பண்ணியா நானும் கொலை பண்ணுறேன், நீ என்ன அடிச்சியா நானும் அடிப்பேன். அப்படி அப்போ உள்ள தண்டனைகள் திருந்துவதற்கு கோவிலில் போய் அவள் வந்து சேவை பண்ணணும். புஷ்பம் பறிக்கிறது, மாலை கட்டி கொடுக்கறது, உழவாரம் கொடுக்கறது, சந்தனம் அரைக்கிறதுன்னு அப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டார். அவர் வந்து ராகவேந்திர விஜயேந்திர சுவாமிகள் 1 மணி நேரம் அரைச்ச உடனேயும் தன்னுடைய கை நகம் தேஞ்சு போய் ரத்தம் கொட்டுறது. உன்னை நினைச்சி தியானம் பண்ணினாக்க எனக்கு இந்த கதியான அப்பால்கிட்ட அழறாரு. உடனே நான் மாத்திரஸ்தானம், நான் யாரையும் அழ விட மாட்டேன், சிரமப்பட விட மாட்டேன்னு சொல்லிட்டு அம்பாள் இறங்கி வந்து மற்ற 23 மணி நேரமும் அதனால் புரிஞ்சுக்கணும். ராஜா ஒரு தண்டனை கொடுத்தா அதை அனுபவிச்சே ஆகணுங்கிறது அந்த காலத்தில் வருது. இப்போ தப்பிக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை நம்ம வழி பண்ணுவோம். அப்போ அந்த தண்டனையை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் உண்டு. அதனால் அம்பாள் முதற்கொண்டு இந்த தண்டனையை எனக்கு கொடுத்தாச்சு, இதை அனுபவிக்கணும்ட்டு தான் ஏற்றுண்டு அந்த பக்தனுக்கு பதிலாக தான் சந்தனம் அரைத்து கொடுக்குறார். அவர் கொடுத்ததுனால அம்பாளுக்கு கட்டவரை தேஞ்சிருக்கும். அபிஷேகம் பார்க்கலாம், அபிஷேகம் போது பார்க்கலாம். இப்போ திருவாரூர் நகையெல்லாம் கட்டின அப்புறம் பார்க்கலாம். ஆகக்கூடாது. இப்போ பார்த்தேன்னா இந்த கெட்டவர்கள் தெரியும், இந்த இடத்துல ஒரு சந்தனம் வச்சிருக்கோம். அப்படி பக்தனுக்காகன்னு இல்லை, தன்னுடைய குழந்தைக்காக இறங்கி வரக்கூடிய மாத்திருஸ்தானமாக விளங்கக்கூடியவர் இங்கே மங்களாம்பிகைன்னு. அம்பாளுக்கு 6 பெயருடனும் 72,000 கோடி சக்திகளை கொண்ட சிவசக்தி ஐக்கியபாவமாக இருக்கக்கூடியவர். இந்த க்ஷேத்திரத்தில் மட்டும்தான் மும்மூர்த்திகளும் மாறுபட்ட நிலையில இருக்கக்கூடியவர்கள். சிருஷ்டி பண்ணக்கூடிய பிரம்மா அம்பாள் தரிசனம் பார்த்துக்கலாம் வாங்க.